சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் சசிகலா திடீர் சந்திப்பு. 30 ஆண்டுகள் பழக்கம். செங்கோட்டையன் இதுவரை எடப்பாடிக்கு விசுவாசியாக இருந்தாரா அல்லது சசிகலாவிற்கு விசுவாசியாக இருந்தாரா என்பது 5ஆம் தேதி தெரிய வரும். இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் மீது கோபமாக இருந்தது உண்மை இப்பொழுதுதான் தெரிய வந்துள்ளது. அதற்கு காரணம் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களை சமீபத்தில் சந்தித்துள்ளார் என்பதை நாம் தெரிவித்திருந்தோம். அது சமீபத்தில் சந்திக்கவில்லை. சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்ததிலிருந்தே தேவைப்படும் பொழுதெல்லாம் சசிகலாவை சந்தித்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகள் பற்றியும் தொடர்ச்சியாக தெரிவித்து கொண்டுதான் இருக்கிறார். தற்பொழுது பிரச்சனை அதிகமாக வருவதற்கு காரணம் அதிமுகவை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் செங்கோட்டையனுக்கு கிடையாது. அதில் நாம் ஆணித்தரமாக கூறலாம். எடப்பாடியின் முடிவுகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் தான் தற்பொழுது சசிகலா அவர்கள் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அதிமுகவை வெற்றியடை வைப்பதற்கு அனைவரும் உதவுங்கள் என்பதற்கேற்ப சசிகலா அவர்கள் கூறியிருப்பார். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்திருப்பார். அந்த செய்தியை அவர் பெரிதளவும் பதிலும் கூறியிருக்க மாட்டார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவின் காரணமாக சில மாஜி அமைச்சர்களும் 15 எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை அளித்திருப்பதன் காரணமாக 5ஆம் தேதி சசிகலா அவர்களது பெயரை உச்சரிக்கும் பட்சத்தில் நாம் கூறியது சரியாக மாறும். 30 ஆண்டுகள் பழக்கம். நிச்சயமாக சசிகலா அவர்களுக்கு விசுவாசியாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அது பணத்திற்காக கிடையாது, அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். பிறகு எதற்காக எடப்பாடியிடம் இருக்க வேண்டும், சசிகலாவிடமே அன்றைக்கே சென்றிருக்க வேண்டியதான அணிகள் பிரிந்த பிறகு என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். அதிமுகவில் பணத்திற்காக பல பேர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தளவிற்கு அப்படி கிடையாது. சரியோ தவறோ அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே பாதைதான். தவறாக இருக்கும் பட்சத்தில் தான் தற்பொழுது எடப்பாடியிடம் இருந்து தவறையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருந்தார் என்ற தகவலையும் உதவியாளர் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களை மீண்டும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். நாளை சசிகலா அவர்களது பெயரை பிரஸ் மீட்டில் கூறுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.